ஸோ நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா 94% ஆஃப் மென் நிறைய ஃபியர் வச்சுருக்காங்க. எதுலனா அவங்களுக்கு ஹேர் லாஸ் அண்ட் பால்னஸ் வரதில்ல. ஸோ மென்னுக்கு எப்போவுமே அவங்களோட ஏஜ் ஆக 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 கொஞ்சம் கொஞ்சமாக பால்னஸ் வர ஆரம்பிக்கும். பட் இப்போது ரொம்ப சீக்கிரமாக வருது. எல்லாருக்குமே ரொம்ப சீக்கிரமாக பால்னஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இட் இஸ் லைக் ஐம் ஸோ சேட் ஃபார் தம். ஸோ பெர்மனன்ட் ஹேர் லாஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஏஜ் ஃபேக்டரோட கலந்துருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஏஜ் ஆக ஆக நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹேர் ஃபால் நடக்க தான் போகுது. சப்போஸ் உங்களுக்கு ஹெரிடிட்டரியாக இருந்தாலோ உங்களோட லைஃப் ஸ்டைல் கரெக்டாக இல்லாமல் இருந்தாலோ நீங்கள் ப்ராப்பராக உங்களோட ஹேரை மெயின்டைன் பண்ணலினாலோ இதெல்லாம் நடக்க போகுது. ஓகே மேவரிக், இதெல்லாம் நீ ஏன் சொல்லிட்டு இருக்க இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் வின்டர் டைம், ரைட்? ஸோ அதனால் இட் இஸ் ஆல் அபவுட் வின்டர் ஹேர் கேர் ரொட்டீன். ஸோ இது ஏஜ் ஆக வரும்போது இட் இஸ் ஃபைன். பட் அதே சமயத்தில் நமக்கு ரொம்ப டீனேஜ் டைம்லேயே இந்த ஹேர் லாஸ் அப்புறம் இந்த பால்னஸ் இதெல்லாம் வரும்போது, ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்போது இட் இஸ் டைரக்ட்லி நம்மளோட கான்ஃபிடென்ஸை அஃபெக்ட் பண்ணுது. நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் அஃபெக்ட் பண்ணிச்சுனாவே நம்மளால் ஒரு ப்ராப்பராக ப்ரொடக்டிவாக ஒரு வேலையை செய்ய முடியாது. நமக்கும் வெளியில் அவுட் சைட் வேர்ல்டை போய் ஃபேஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் இந்த டீனேஜ் டைமில் நம்மளோட மைண்ட் கம்ப்ளீட்டாகவே நம்மளோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரியான டைமில் உங்களோட ஹேர் லாஸ், உங்களோட பால்னஸ் எல்லாமே உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலை ரொம்பவே லோ ஆக்கிடும். ஸோ அதெல்லாம் அடிச்சு நாக் அவுட் பண்ணீங்கன்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் த ரைட் வீடியோ ஃபார் இட். பிஃபோர் கெட்டிங் இன் திஸ் வீடியோ, ஹிட் அ லைக் பட்டன், ஜாயின் த மேவரிக் ஃபேமிலி அண்ட் லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. ஸோ நம்பர் 1, ஹைட்ரேட்டிங் யுவர் ஹேர். இந்த வின்டர் சீசனில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த வின்டர் சீசனில் ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ இந்த ட்ரை வின்டர் ஹேர் என்ன பண்ணால் உங்களோட ஹேருக்கு ஒரு டீஹைட்ரேஷனை ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த டீஹைட்ரேஷன்னாலே உங்களோட ஹேர் ரொம்பவே ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் மேவரிக்? இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1, இட் இஸ் ஹைட்ரேட்டிங் ஷாம்பு. நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு ஒரு ஹைட்ரேட்டிங்காக இருக்கணும். ஸோ ஷாம்பூவில் ஹைட்ரேட்டிங் ஷாம்புன்னு இருக்கும். ஸோ அதை பயன்படுத்துங்க. அண்ட் மோர் ஓவர் நீங்கள் இதை முடிச்சுட்டு ஒரு கண்டிஷனர் அப்ளை பண்ணுங்க. ஸோ தட் உங்களோட ஹேர் நல்லா மாய்ஸ்டராக மெயின்டைன் ஆகும். பிகாஸ் மாய்ஸ்டர் ஹேர் இருந்தால் தான் உங்களோட ஹேர் டீஹைட்ரேட் ஆகாது. ஸோ பை த வே, வீக்லி ஒன்ஸ் ஒரு டீப் கண்டிஷனிங் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மாய்ஸ்டர் கண்டிப்பாக கிடைக்க போகுது. அது வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ நம்ம டீனேஜராக இருக்கும்போது நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்குன்னா, எவ்ரி சிங்கிள் டே குளிச்சுட்டு நம்ம வெளியில் வரும்போது நம்மளோட டவலை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஹோலி ஷிட், இவ்வளோ ஹேர் நம்மளோட டவலாக இருக்கா அப்படின்னு இருக்கும். இதுக்கு மேஜரான ரீசன் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் நியூட்ரிஷன் நம்மளோட பாடியில். ஈவன் ஆஃப்டர் காலேஜ் நம்மளோட ரியல் லைஃப்குள்ள நுழையும் போது நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். இதனால் நமக்கு ஒரு நியூட்ரிஷனல் கேப் இருக்கும். நம்மளோட டயட் ப்ராப்பராக நம்மளால் டைமிங்கில் எடுக்க முடியாது. அதே சமயத்தில் இம்ப்ராப்பர் நியூட்ரிஷன் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த நியூட்ரிஷனல் கேப்பை நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு யூ கேன் ட்ரை ஃபார் HK வைட்டல்ஸ் ஆன்டி ஹேர் ஃபால் கிட். ஸோ இதில் மல்டிவிட்டமின், ஹேர் டானிக் அண்ட் ஷாம்பு மூணுமே இருக்கு. அண்ட் பை த வே, இந்த கிட்டை நாங்கள் 2 months மேலே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் எனக்கும் என் தம்பிக்கும் இதுக்கு முன்னாடியே வந்துருச்சு இந்த கிட். ஸோ அதனால நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இட்ஸ் அப்சல்யூட்லி அமேசிங். ஸோ இந்த மல்டிவிட்டமின்ல 15+ ஹேர் நியூட்ரியன்ஸ் இருக்கு. லைக் ஜிங்க், பயோட்டின், ஃபிளாக்ஸ் சீட்ஸ், பம்பிகின் சீட் எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் விட்டமின்ஸ் எசென்ஷியல்ஸ். ஸோ இது நம்மளோட ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் இதை நம்ம லஞ்சுக்கு அப்புறம் ஒரு கேப்சூல் எடுக்கணும். இதில் விட்டமின் B இருக்கிறனால நம்ம எப்பவுமே எம்டி ஸ்டொமக்கில் கன்சியூம் பண்ணக்கூடாது. அண்ட் கமிங் டு ஹேர் டானிக், இதில் கெஃபைன், ரெட் ஆனியன் எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் அனேகன், இது மூணுமே இருக்கு. இது உங்களோட ஹேர் நல்லா ஸ்ட்ராங்கரா மெயின்டைன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதோட யூசேஜ் ஜஸ்ட் ஒரு ஃபியூ டிராப்ஸ் எடுத்து உங்களோட ஸ்கேல்ப்ல நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு 15 to 20 minutes விட்டுட்டு HK வைட்டல்ஸ் பயோட்டின் ஷாம்புவோட நீங்க வாஷ் பண்ணிடுங்க. ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்மே சல்ஃபைன் அண்ட் பாராபென் ஃப்ரீ. எப்பவுமே எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பா நீங்க 3 months ஆச்சு யூஸ் பண்ணணும். 90 days ஆச்சு யூசேஜ் இருந்தால் தான் உங்களுக்கு அதோட ரிசல்ட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் உங்களால ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ உங்களோட ஹேர் சொல்யூஷனுக்கு செக் hkvitals.com. கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் எல்லா லிங்க்ஸுமே ப்ரொவைட் பண்ணிருக்கேன். அண்ட் பை த வே, நம்மளோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃபர் கிடைக்கும். நம்மளோட கூப்பன் கோட் Maverick 10. ஸோ மறக்காம யூஸ் பண்ணிடுங்க. நம்பர் 2, ஸ்கேல்ப் கேர் as well as ஒரு ப்ராப்பரான ஹெல்த்தி டயட் ஃபார் யோர் ஹேர். ஸோ இது ஏன் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன்னா, உங்களோட ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் ஃபார்ம் ஆகிறதுக்கு எக்கச்சக்கமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஸ்கேல்ப் ட்ரைங்க நீங்கள் அவாய்ட் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு மாய்ஸ்சரைசிங் as well as ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கேல்ப்பை நீங்கள் சும்மா ஸ்க்ராட்ச் பண்ணுறதை நிறுத்திக்கோங்க. ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராப்பர் டயட். அதை ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா, இந்த ப்ராப்பர் டயட்டுங்கிறது இப்போ இருக்க இந்த 2K கிட்ஸ் அண்ட் இந்த 2000 ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்மளோட ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், நம்ம சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்ஸ், இது எல்லாமே நம்மளோட ஹேரை டேரெக்டாகவும் இன்டெரக்டாகவும் நிறையவே பாதிக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம வெளில வரணும்னா ஒரு ப்ராப்பரான ஹெல்த்தியான டயட் வேணும் அப்படின்னு நான் கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறதில்ல. ஸோ என்னென்னலாம் உங்களுக்கு தேவைங்கிறத கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களோட டயட்டில் நான் சொல்ல போகிற இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ஸ்லாம்
ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. நம்பர் 1 it is your protein, number 2 biotin, number 3 vitamin D and number 4 omega fatty acids. ஸோ ஒரு ப்ராப்பரான டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தான் இந்த 4 இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸுமே உங்களுக்கு கிடைக்க போகுது, உங்களோட ஃபுட்டில் அது ப்ரெசென்ட் ஆகிருக்க போகுது. ஓகே, இது மட்டும் எனக்கு பத்தாது, என்னோட ஹேர் க்ரோத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபியூவல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விட்டமின் A, B, C and E as well as உங்களுக்கு அயன், ஜிங்க், காப்பர், மெக்னீஷியம் இது எல்லாமே உங்களோட ஃபுட் டயட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பாருங்கள். ஸோ இது எல்லாமே கஷ்டம், எவ்ரி சிங்கிள் டே ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். பட் அதே சமயத்தில் உங்களோட ஹேரை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். வின்டரில் என்னோட ஹேர் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர் டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதுவுமே பூஸ்டிங்க்கு யூஸ் பண்ணவே தேவையில்லை. உங்களோட ப்ராப்பர் டயட்டே உங்களோட ஹேர் லாஸை ரொம்பவே ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ நம்பர் 3 இஸ் டீப் கண்டிஷனிங். ஸோ ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் சொன்ன மாதிரி இந்த டீப் கண்டிஷனிங் அப்படிங்கிறது உங்களோட ஹேருக்கு தேவையான மாய்ஸ்டரை கொடுத்து அதை உங்களோட ஹேரில் லாக்இன் பண்ணி வைக்கும். இந்த டீப் கண்டிஷனிங் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இஸ் அ மஸ்ட். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இஸ் அ மஸ்ட். சப்போஸ் உங்களோட ஹேர் ரொம்பவே ட்ரை ஆகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா டபுள் அப் யுவர் கண்டிஷனிங். ஸோ உங்களோட கண்டிஷனிங்கை டபுள் ஆக்குனீங்கன்னா உங்களோட ஹேருக்கு தேவையான ஹைட்ரேஷன் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு தேவையான அந்த சாஃப்ட்னஸ் உங்களோட ஹேருக்கு பர்ஃபெக்டாக கிடைக்க போகுது. நீங்கள் வேணால் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஷாம்பு போட்டுட்டு உங்களோட ஹேர் எப்படி ட்ரை ஆகும்போது இருக்குதுன்னு, அதே சமயத்தில் ஷாம்பு போட்டு ஒரு கண்டிஷனர் அப்ளை பண்ணிவிட்டு அதையும் வாஷ் அவுட் பண்ணிட்டு உங்களோட ஹேரில் இருக்க சாஃப்ட்னஸை நீங்களே டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஐ ஹவ் சீன் திஸ் டிஃப்ரென்ஸ். நான் ஒரு 2 to 3 இயர்ஸ் முன்னாடி கண்டிஷனர் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது அந்த டிஃப்ரென்ஸை நல்லாவே ஃபீல் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கண்டிஷனர் அப்ளை பண்ணிவிட்டு அதோட டிஃப்ரென்ஸை நீங்களே பாருங்கள். நம்பர் 4 அவாய்ட் பிளேயிங் வித் யுவர் ஹேர். உங்களோட ஹேரோட நீங்கள் ப்ளே பண்ணக்கூடாதுன்னா 2 விஷயத்தில் சொல்கிறேன். நம்பர் 1 ஹேட். எப்போ பார்த்தாலும் தலையில் ஹேட் போட்டுட்டு போகிறவங்க நிறைய பேர், லைக் கேப் போட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஏன் கேப் அந்த அளவுக்கு வேர் பண்ணக்கூடாது? ரெக்கவர்டான டைமில் வேர் பண்ணுங்க. சப்போஸ் நீங்கள் டைரக்டான ஒரு ஹாட் சன்ல இருக்கீங்கன்னா வேர் இட். இல்லை ஒரு ஸ்டைல் எலமெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, என்னோட ஸ்டைலை பூஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் கேப் வேர் பண்ணிக்கலாம். பட் அதுவும் கொஞ்சம் தேவையான டைமில் மட்டும். பிகாஸ் எவ்ரி டைம் நீங்கள் வேர் பண்ணும்போது உங்களோட ஹேருக்கு தேவையான அந்த ஒரு ஏர் சப்ளை கிடைக்காம போயிடும். ஸோ இதெல்லாம் உங்களோட ஹேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸை கொடுக்க ஆரம்பிக்கும். அண்ட் நம்பர் 2 இட் இஸ் யுவர் ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ். நம்மளோட ஹேரை நல்லா மெயின்டைன் பண்ணணும், நல்லா ஸ்டைலாக இருக்கணும், நல்ல ஆக்டர்ஸ் மாதிரி மாடல்ஸ் மாதிரிலாம் நம்ம ஹேரை வச்சுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுவோம், ஹேர் ஸ்ட்ரைட்னிங் மிஷின் யூஸ் பண்ணுவோம், இல்லை ஹேரை போய் கெரட்டின் ட்ரீட்மெண்ட், ஸ்மூத்னிங் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே உங்களோட ஹேரை ரொம்பவே டேமேஜ் பண்ணும். ஸோ கெரட்டின் ட்ரீட்மெண்ட் ரொம்ப சேஃபாக இருக்குது எல்லாமே சொல்லுவாங்க. எவ்ரிதிங் இஸ் குட் ஃபைன். நான் கெரட்டின் பண்ணியிருக்கேன், ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே எனக்கு என்ன கொடுத்துருக்குன்னா உங்களோட ஹேர் வந்து ஒரு லென்த்தில் இருக்கும்போது இதெல்லாம் பண்ணுவீங்க. ஒரு நார்மல் பெரிய லென்த்தாக இருக்கும்போது தான் இதெல்லாம் பண்ண முடியும், இந்த ஸ்டைலிங்லாம். ஸோ இதை பண்ணும்போது உங்களோட ஹேர் க்ரோத் அடுத்த நாள்லேருந்தே ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போ நீங்கள் இந்த ஹேர் ஸ்டைலிங் பண்ணாலுமே அடுத்த நாள்லேருந்தே வரும்போது ஒரு 6 மந்த்துக்கு இந்த சாஃப்ட்னஸ் இருக்கும்போது உங்களோட ஹேர் க்ரோ ஆரம்பிக்கும் போது இந்த க்ரோ ஆகிற ஹேர்லாம் சாஃப்டாக இருக்க போகிறதில்ல, உங்களோட நார்மல் ஹேர் டெக்ஸ்சரில் தான் இருக்க போகுது. அப்படி பார்க்கும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களோட ஹேரில். ஸோ என்ன தான் ஒரு 10 to 15 days இல்லை 1 or 2 months உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக போக 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 உங்களோட ஹேர் ரொம்பவே ட்ரை ஆரம்பிச்சிடும், உங்களோட ஹேர் டெக்ஸ்டரே நிறையா மாற ஆரம்பிச்சிடும். நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் ஐ திங்க் 2021 இல்லைனா 2020 அந்த டைம் அப்போ ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணேன், ஐ மீன் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். அதை கெரட்டின் ட்ரீட்மெண்ட் முடித்த உடனே ஐ டென்ட் ஃபீல் தட் குட். ஒரு 1 or 2 monthsக்கு அப்புறம் என்னோட ஹேர் க்ரோ ஆகும்போது வேறு டெக்ஸ்சரில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஹேர், என்னோட ஹேர்னு ஒரு டைப் இருக்கும்ல, அதை நான் ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ உங்களை ஹேரை வச்சு நிறைய ப்ளே பண்ணாதீங்க. தட் இஸ் ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறதோ, இல்லை நீங்கள் ஒரு ப்ளோ ட்ரையர் யூஸ் பண்ணுறது ரொம்ப பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணுறதோ, ஹேர் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணுறது, இல்லைனா கேப் வேர் பண்ணுறது, இது எல்லாமே உங்களோட ஹேரை விட ரொம்ப ஓவர் டூவாக ப்ளே பண்ணாதீங்க. அண்ட் பேசிக்கலி that's it for today boys. இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த Maverick உங்களை பார்க்குறேன். Until then it's bye from your Maverick. Tada, bye bye, take care, peace out.